Happy birthday to you. What a beautiful saree. இன்னைக்கு நம்ம பிரியாணி சமைக்க போறோம். அவங்க வெங்காயம் வெட்டுங்கிற பேர்ல நல்ல தாரதாரியா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. அப்படி பொதினா பொதினா எடு. நான் சொன்னா அது எனக்கு என்ன கேஸ்னு தெரியல. ஞான சவுப்பு கலர்ல தான் இருக்கு. சரிமா? சிக்கன் தக்காளி சாதம். பிரியாணி ரெடி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Ammi. Come on, let's cut the cake. Cut பண்ணுங்க. என்ன கெட்டியா இருக்கு புஷ்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Ammi. Happy birthday to you. Happy birthday ma. Dokkathilla daddy ku happy birthday. Thank you. मुझ भाई आरमेडा हैप्पी बर्थडे अम्मी थैंक यू केक मुक्की मिगिले நல்லா இருக்கா மீ கலர் செலக்ஷன் இஸ் மைன் ப்ராமிஸ் மீ கலர் செலக்ட் எல்லாம் பண்ணது நான். நான் தான் கன்ஃபார்ம் பண்ணத. கன்ஃபார்ம் பண்ணது உன்கிட்ட கேட்டேன். கலர் செலக்ட் பண்ணது மீ. ஓகே? ஹாப்பி பர்த்டே அம்மி சொல்றானுங்க. எங்க வீட்டுக்கு காலையில 6:30 மணிக்கு வந்து நாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம அன்பான ஃபேன். வீட்டுல கஷ்டப்படுறாங்க எங்க அம்மா, அதுக்கு ஹெல்ப் பண்றாரு எங்க அப்பா. ஏன்னா உடம்பே நினைக்கிறேன் இன்னைக்கு அதுக்கு பத்தி கிளம்பிட்டு இருக்காரு. வேற எது கூட எக்ஸாம்லாம் இன்னைக்கு பார்த்து செமஸ்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சாங்க. வாட் a beautiful saree. யாராவது கொஞ்சம் எடுத்து காட்டுங்களா? சேடான நியூஸ் என்னன்னா இன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம எக்ஸாமுக்கு அட்டென்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அது செமஸ்டர் எக்ஸாம். அதனால ஓகே கிளம்புவோமா? பாய் மீ. ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. இப்ப நம்ம அம்மியை வந்து அப்பா கிட்ட சொல்லி பிளான் பண்ணி வெளியே கூட்டிட்டு போக வச்சாச்சு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம மட்டும் தான் இருக்கோம். என்ன பண்ண போறோம் எதுக்கு இந்த கிச்சன்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம பிரியாணி சமைக்க போறோம். எதுக்காக அப்படின்னா இப்ப நாங்க வேற எதுவும் ஸ்பெஷலா பண்ணல, எதுவும் வாங்கி கொடுக்கல. அதுக்கு பதிலா அம்மா வந்து அடிக்கடி பண்ணாதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்னமோ பிரியாணி சமைப்பீங்கன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு இது வரைக்கும் சமைச்சு கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிக்கடி. அதனால வந்து இந்த தடவை நாங்க வந்து அம்மாக்கு பிரியாணி சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப டைம் வந்து 1:30 ஆச்சு. என்ன நமக்கு டாஸ்க்னா ஒரு 3 o'clock இருக்கு அம்மாவோட பசி தாங்க முடியும். அவங்க அங்க இருந்து வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது சீக்கிரம் பிரியாணி சமைச்சிடணும். அவங்க வரும்போது பிரியாணி வந்து அட்லீஸ்ட் 45% ரெடியா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இதோட எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாணி நாங்க சமைக்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு நாங்க பிரியாணி சமைக்க போறோம். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எல்லாரும் வராங்க. இது வரைக்கும் 5 பேருக்கு கூட அவங்க சமைச்சது கிடையாது. இது போல தான் சமைச்சிருக்கோம். பட் இன்னைக்கு 15 மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்க இதோட பண்ண போறோம். சரி ட்ரை பண்ணுவோம். We can do. Let's start the process. Okay fine. இப்போ நம்ம வந்து என்னன்னா பச்சை மிளகா, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்டே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். இங்க வந்து ஒருத்தவங்க வெங்காயம் வெட்டுங்கிற பேர்ல நல்ல தாரதாரியா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. மம்மி பண்ணி கழுகாது குசி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு கட்டு வந்து வாங்கிட்டு வரணும். அடுத்து நம்ம டக்குன்னு தக்காளி வெட்டிக்கலாம். நான் வெட்டி வச்சுக்கேன். சரி எதுவும் செய்யாது. செய்வேன். நான் தான் சமைக்கவே போறேன். சரி போய் இப்போ அரிசி ஊற வச்சிடலாம். 3 கிலோ கேன் தண்ணி
கஷ்டம். எங்க அம்மா எப்படிதான் தினமும் தனியா எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் கூட எதுக்குமே எங்களுக்கு ஹெல்ப் கொடுத்தது இல்ல. அப்பா ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்குடி. 2 பேர் நின்று இந்த திணறிட்டு இருக்கோம். இப்ப ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப எங்க ருபசி வந்து முக்கியமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கா. என்ன அப்படின்னா கறி கழுகுறது. இந்த கறி கழுகுறது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். இன்னொன்னு அது மட்டும் இல்லாம ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பான ப்ராசஸ் தான். அதனால ஆமா அது ஒண்ணா எடுத்து கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில 2 தடவை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். 7 times வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆக்சுவலா உண்மையாலுமே பிரியாணி செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. நாங்க நிறைய தடவை அம்மாட்ட வந்து டக்குன்னு பிரியாணி செஞ்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லுவோம். அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன், ஓகே அப்படின்னு சமைச்சிருவாங்க. ஹெல்ப் கூப்பிட்டது இல்ல, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா எங்களுக்கு எப்படின்னு தெரியல. பிகாஸ் நாங்க இப்ப இது சமைக்கிறோம், ஒரு 3 பேர் நின்று சமைச்சிட்டு இருக்கோம். யூடியூப்ல பார்த்துதான் சமைக்கிறோம். ஆனாலும் வேலையை பிரிச்சும் கூட எங்களுக்கு வந்து அது இது நிறைய கொலாப்ஸா இருக்கு. Hats off me, hats off. A few moments later. வைக்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம. அதாவது பிரியாணி பேஸ்ட போட்டுடலாம். இப்போ எடுத்தோடனே எல்லாரும் பட்டகிராம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. நம்ம கிட்ட வந்து அதுக்கெல்லாம் செய்யறதுக்கான சமயம் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து பிரியாணி பேஸ்ட் போடுறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டதுக்கு அப்புறம் நல்லா இலக்கி விட்டுட்டு தயிர் இப்பொழுது ஊத்தப்படுகிறது. கலர் சேஞ்ச். நமக்கு நல்லாவே அந்த கலர் சேஞ்சிங் தெரியுது. ஹாப்பி டு see this. ஆனா மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பீதி, ஒரு பயம். தக்காளி எடுங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தக்காளி வேணும். இல்லடி, கரெக்டா தான் சொல்றேன். ஐயோ, தக்காளி எறி குட்டி எல்லாம் போட்டு சமைக்க வேண்டியதா இருக்கு. நீ தயிர் அம்மா அம்மாக்காக தொய்வ உண்மையாலுமே சோறு போட்டு நடிக்கிறா. இல்லடி, அது ஓகே. அது ஒரு டைலாக் சொன்னீங்க, அதுதான் பத்த நடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. போடு போடு. கைப்பிடி அளவு போடு. 1 2 3. ஆமா ஆமா, அப்படி புதினா எடு. புதினா இலை 3 கைப்பிடி அளவு போடுங்க. ஆமா 1 2 3. இங்க பாருங்க, அது எந்த மாதிரி ஒரு கீரை பொரியல் மாதிரி அப்படிதான் இங்க இருக்கு. 1 hour later. ரொம்ப சோகமான ஒரு செய்தி என்னவென்றால் அடுப்பு கேஸ் முடிந்து விட்டது. கேஸ் முடிந்த காரணத்தினால் எங்களுக்கு அது எப்படி செய்வது என்று தெரியவில்லை. ஆகையால் பாதியிலேயே அந்த ப்ராசஸிங் நிறுத்திவிட்டு இப்பொழுது பலூன் ஊதி கொண்டிருக்கிறோம். 1 eternity later. அப்பாடா ஃபைனலா. ஐயா இங்க வாங்க. ரெகுலேட்டர் லூஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில இந்த வல்லல வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம். ஆமா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி, தயிர் போட்டு தக்காளி, அப்புறம் வந்து இது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோமா. கருவேப்பிலை கொத்தமல்லி ஐயோ வாய் வருது. மல்லியும் புதினா போட்டுருக்காங்க. இப்போ வந்து மஞ்சள் தூள் எவ்வளவு டீஸ்பூன்? 3. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தியா? ஆமா, கேஸ் புக் இருக்கா தெரியாது. இருக்கும் கண்டிப்பா தெரியல. கஸ்டமர்ஸா இருந்தா உடனே வருவாங்களா இல்லனா வர மாட்டாங்களா? சோ அதுக்காக ஒரு அண்ணா கூப்பிட்டாங்க. அதனா வந்து டைப் பண்றதுக்கு ஸ்பேனர் இருந்தாலே போதும்ல. எங்களுக்கு முதல்ல அந்த அடுப்பு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அதுல இருந்து கழட்டி இந்த இதுல போட்டு சமைச்சிட்டு இருந்ததே பெரிய விஷயம். புரியுது. அந்த உப்பு பாக்கும்போதே அக்கா வந்து அங்க மாட்டுனாங்க. அந்த அக்கா தான் லீக் ஆகுது, அவங்க வந்து தான் ரெடி பண்ணனும் அப்படினு போய்ட்டாங்க. ஹலோ கேஸ் லைன் கால் பண்ணி வந்துருங்க. இல்ல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெட்டிட்டு விடு. வாங்க இன்டர்வியூக்கு தேங்க் யூ. நோ தேங்க்ஸ் கோ. ரூபே நீ தான் கரெக்ட். நீ பண்ணு. யாவோ எல்லாம் முடிஞ்சு செத்து பால் ஊத்தி அடுத்து முன்னாடி கழிச்சு வர மாதிரி வராரு. நான் யாருமே இல்ல, நாங்க 3 பேர் தான் இருந்தோம். அப்பதான் அப்படியே பதறிட்டு வெளியே ஓடி வரேன். இது ரெண்டும்
கொஞ்சம் பேன் கட்டிருந்தா அப்படி இருப்பா, நல்லவனா இருக்கு. நான் சொன்னா அது எனக்கு என்ன கேஸ்னு தெரியல, ஆனா சிவப்பு கலர்ல தான் இருக்கும். எல்லா சேர்ந்து வருது. ஓ, இந்த ரெகுலேட்டர் ரெட் கலர்ல இருக்கு. நான் அவர்ட்ட எல்லோ கலர்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதுதான் கேட்டாரு. இந்த ரெகுலேட்டர் ப்ளூ கலர்ல இருக்கு. அது இதோடது. நமக்கு இதோட ரெகுலேட்டர் கேட்டாரு. இன்னொரு ரெகுலேட்டர் இங்க பாத்தீங்க. மஞ்சள் கலர் டப்பா சொல்லுங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது அப்படியே தயார் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் சிம்பிளா என்னன்னு தெரியுமா? சிக்கன் தக்காளி சாதம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்படிதான் ஆயிடுச்சு. புது டிஷ் லான்ச் பண்ணிருக்கோம் நாம. அவ்வளவுதான். நெய் ஊத்தியாச்சு. இப்ப நம்ம தண்ணி எடுத்து நாளையும் வச்சாச்சு. தம் வச்சாச்சா? எல்லாம் நான் சொல்ல சொல்ல எனக்கு வெயிட்டா இருக்குல்ல தூக்கிறதுக்கு. அதனால இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. பிரியாணி ரெடி. யா. என்ன சொல்றதுன்னு தெரியலடி. நல்ல பிரியாணி. கலர் வந்து கொஞ்சம் தக்காளி சாப்பாடு மாதிரி வந்து இருக்கா. சரி அம்மிக்கு ஊட்டி விடுங்க. பாயில சொல்லு. மூஞ்சில காட்டாத. சூப்பரா இருக்கு. நீ எனக்கு எப்படி போ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி சாவு. Few moments later. எனக்காக தான் பிரியாணி சமைச்சோம். ஏதோ புதுசாக ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணோமே. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் உன்னோட கைடன்ஸில் ஒரு தடவை கற்றுக்கிட்டு அப்புறம் கூட இன்னொரு தடவை செஞ்சு தரோம். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அது என்னெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம்? அதான் வெங்காயம் அதிகமாயிடுச்சு, வனங்களை புதுசா, அப்புறம் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சு தான் போடணும். அது நீ பேஸ்ட் போட்டுன்னு நினைக்கிறேன். பட்டை போடவே இல்லை. போட்டோம், வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போட்டோம். அது பொடி பண்ணி போடுவோம் நம்ம. அது கம்மியா இருந்துச்சு. அப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றுவோம். நல்லா வணங்கி நம்ம நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் இறைச்சி போடுவோம். இறைச்சியில முதல்லயே நம்ம மசாலா பிணைஞ்சு வச்சிருவோம். அது வேலை இருக்கா? நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? அதாவது வதங்கி கூட வரல. ஆனா நாங்க 1:30 மணில இருந்து 4 மணி வரைக்கும் சமைச்சோம். அதெல்லாம் பாரு. ஆனா இடையில 1 மணி நேரம் நம்ம பிரேக் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் தட் கேஸ். ஆமா, கேஸ் பிரச்சனை இருந்தனால இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி நல்லா சோறு கொடுத்தோம். The gas cheated us. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, சரியா? நன்றி. தேங்க்யூ.
ஓகே உறவுகளே, இந்த டேவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த டேவில் பார்த்தோன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னா 12 o'clock கேக் வெட்டணும்டி. அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே சில்ட்ரன்ஸ் ஆந்தம் சாங் வந்து நம்ம ஆரா டாக்கீஸில் ஃபர்ஸ்ட் டே அம்மையோட பர்த்டே அன்னைக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அம்மிக்காக நம்ம பிரியாணி செஞ்சோம். அதுக்கப்புறம் கங்குவா மூவிக்கு போனோம். இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டே வந்து ஒரு மாதிரி அப்படி கலகலன்னு காலையில் வந்து டென்ஷனாக எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு மறுபடியும் வந்து சமைக்கிறேன்னு இதெல்லாம் பண்ணி அப்புறம் கடைசியில் படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த டே வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் உறவுகளே.